மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணையின்படியும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பன் தளவாய் சுந்தர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்துகின்ற வண்ணம் இந்த மாரத்தான் போட்டி குளச்சல் பகுதியிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய பெண்கள் சமுதாயத்திற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் ஆண்களுக்கு பெண்கள் சரிசமமாக வாழ பல்வேறு திட்டங்களை வழிவகுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற செயல்கள் நடைபெறுகின்றது. இன்றைக்கு வருங்கால இளம் சந்ததியினர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வண்ணம் இந்த மாரத்தான் போட்டம் பெண்களுடைய பாதுகாவலராக விளங்கிய மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிறந்த நாளில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாரத்தான் ஓட்டமானது குளச்சல் அண்ணா சிலையிலிருந்து தொடங்கி உடையார்விளை, லட்சுமிபுரம், மண்டைக்காடு, கொட்டில்பாடு, மரமடி, காமராஜர் பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் அண்ணா பேருந்து நிலையம் 10 கிலோமீட்டர் தூரம் ஓடி அவர்கள் வந்தடைந்துள்ளார்கள் அண்ணா சிலையரை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அன்பன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த பல்வேறு மக்கள் நல திட்டங்களை பார்த்து தோல்வி பயத்தினால் இன்றைக்கு அந்த 5000 ரூபாயை வழங்கியிருக்கிறார்களே தவிர சுமார் ஒரு 27 மாதங்கள் தமிழக மக்களை வஞ்சித்து ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று போலியான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இப்பொழுதும் இந்த 5000 ரூபாய் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இல்ல, தங்களுடைய ஓட்டு வங்கியை பெருக்குவதற்காக, இந்த தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்தது. இதனால் எந்த பாதிப்பும் தமிழகத்தில் ஏற்பட போவதில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே மீண்டும் முதல்வராக வருவார்கள். வாக்காளர்களுக்கு கையூட்டு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதற்காக வேண்டி இப்போது இந்த திட்டத்தை அறிவித்திருக்காங்க. ஒரு 3 மாசம் 1000 ரூபாய், அதுக்கு சிறப்பு ஒரு 2000 ரூபாய். இந்த மக்களை ஏமாத்துறான். இது 3 மாசம் கிடையாது இல்ல, ஆக எல்லாம் சேர்த்து வச்சு அப்படி பண்றான். ஆக இந்த மக்களை ஏமாற்றுகிற திட்டம் தான் ஒழிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த பயனும் அளிப்பதில்லை. மக்களும் இதை கண்டு ஏமாறுவதில்லை. இரட்டலைக்கு தான் வாக்களிப்பார்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். பொதுவாகவே திமுகனாலே ஒரு ஏமாற்று பேரொழி, ஏமாற்றுகின்ற திட்டங்களை தான் கொடுப்பாங்க. 2.25 வருஷம் ஆண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படி பார்த்தா 27,000 ரூபாய் கடன்காரன் திமுக. ஆனா இப்பொழுதுதான் அவர்கள் புதுசாட்டு தேர்தலை கருத்தில் கொண்டு புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூறார்கள், ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களை எல்லாருக்கும் வழங்குவோம் என்று கூறினார்கள். இவர்களும் தேர்தல் வாக்குறுதி எப்படி கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி இன்றைக்கு சுமார் 1.25 கோடி நபர்களுக்கு தான் இந்த திட்டத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது ஓட்டு வங்கிக்காக இப்பொழுது புதுசாக 17 லட்சம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. மக்கள் நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்குகிறது என்பதை தெரியும். மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் கனவு என்ன இப்ப கேட்கிறாரு? இப்ப கேட்க வேண்டிய அவசியம் பொதுவாக எல்லாமே ஓட்டுக்காக வேண்டிதான், மக்களுக்காக வேண்டிய அவங்க எந்த திட்டமும் கிடையாது. அப்படி பார்த்தா ஆட்சி 3.5-4 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷம் ஆச்சு. இதுவரை ஏதாவது ஒரு திட்டங்களை தீர்த்துக்கலாம், மக்கள்கிட்ட குறைகளை கேட்டிருக்கலாம், அதை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். இதையெல்லாம் கடைசி ஒரு 3 மாசம் கிடையில உங்கள் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம் சொல்லாங்களே தவிர இந்த திட்டத்தால எந்த பயனும் இல்லை.